நான் ஒரு கால் போனதுக்காக கவலையே படலம்மா. ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யறதுக்கு கடவுள் இன்னொரு காலையா விட்டு வச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுறேன். வா உள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வா ராஜா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். உங்க அண்ணன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்களை பார்க்க வந்துட்டு வெளியிலே நிக்கிறாரு. ஏன் உள்ள வர வேண்டியதானே? உங்க கால் போனது காரணம் அவர் தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். போலீஸ் விசாரணையில நீங்க அவரை காட்டி கொடுக்காதனால அந்த மன்னிப்பே அவர் தண்டனையா நினைக்கிறாரு. அதான் உங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தயங்கிக்கிட்டு வெளியிலே இருக்காரு. மனசுல இருந்த விரோதம் வெளியேறதுக்கு அப்புறம் அவர் உள்ள வரத்துல தப்பே கிடையாது. வர சொல்லுப்பா. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன மன்னிச்சிடுங்க சார். என்னங்க இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு நடந்ததை நான் மறந்துட்டேன். இனிமே நடக்க வேண்டியதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். உங்க விருப்பப்படியே ராஜாவுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க இப்ப நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். உண்மையாவா சொல்றீங்க? அடுத்து வர்ற நல்ல நாள்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோ. இது சத்தியங்க. என்னம்மா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப தெரியுதா? என்ன நீ மறந்து இருக்கலாம், உன்ன நான் மறக்கலையே. அம்மா உனக்கு இந்த ஊர் தானா? நானும் இதே ஊருக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன். இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நானா கடிக்கலங்க, இவர் தான் கடிக்க சொன்னாரு. ஏன் மிளகாப்பொடி காது என்ன கேக்கு நினைச்சா கடித்தீங்கிறதுக்கு?
ஏன் கடி சொன்ன? நான் அப்படி சொல்லுவேனா? இந்த ஆள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி யாருக்குமே தெரியாம காதை கடிச்சிட்டு வான்னு சொன்னேன். இவன் இப்படி காதையே கடிச்சிட்டு வருவான்னு எனக்கு தெரியாம போச்சு. ஐயே, என் காது போச்சு ஏட்டையா, இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க ஏட்டையா. இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நான் தான் கரெக்டா தீர்ப்பு சொல்லுவேன். நீ என்ன செய்யற? பதிலுக்கு அந்த ஆள் காதை காட்டுறான். உங்களை நீதிபதி ஆக்குனா கைக்கு கையு காலுக்கு காலு மார்கால் மார்கை வாங்கிருவீங்க போல இருக்கு. அப்புறம் ஊர்ல உள்ளவங்க நொண்டி நொடமா தான் தெரியும். ஐயோ வலிக்குது. வலிக்குதா? கடிபட்டவன் சும்மா இருக்கான், கடிச்சவன் வலிக்குதுங்கிற? யோ, முதல்ல ஆஸ்பத்திரி போய் அப்புறம் பேசிக்கிருவோம். போ, அடுத்த ஏன் காலையில நின்னுட்டு இருக்க? அந்த ஆளை கூட்டி போயா. இந்த ஆளை கூட்டிக்கிட்டா? ஏற்கனவே ரத்த ருசி பார்த்தவனாச்சே, புலி பரம்பரை. ஏப்பா, ஏற்கனவே யாருக்குமே தெரியாம ஏட்டையா கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு வான்னு சொல்லியிருந்தல்ல, காதை கடிச்சிட்டு வா. பண்ணி காது இருட்டுக்கு இருட்டு கரெக்டா இருக்கும். வாயப்பா. ஏட்டையா, காதை குடுக்குறீங்களா? எதுக்கு? கடிக்கத்தான். ஐயோ, என் காது, என் காது. காதை கொடுங்க. சார் சார், இல்லையா? உங்களை பார்க்கறதுக்கு இந்த ஊர் பண்ணையார் வந்திருக்காரு. சேர் எடுத்து உள்ள போடு. சார், அவர் வந்தா உட்கார்றதுக்கு. சொல்றத செய்யா. நமஸ்காரங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. உட்கார்ந்து பேசலாமேன்னு பாக்குறேன். நின்னா பேச்சு வராதோ? அப்படியெல்லாம் இல்லைங்க. தம்பி ராஜாவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். நீங்க வந்து நடத்தி வைக்கணும். அடடடடடே, அதுக்கு இந்த ஐயர்கிட்ட எல்லாம் போய் சொல்லணும். எனக்கு இந்த மந்திரங்கெல்லாம் சொல்ல தெரியாத. அதுக்கு இல்லைங்க, நீங்க எல்லாம் வந்து கலந்துகிட்டீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓஹோ, நிச்சயதார்த்தம் எங்க? நம்ம பழைய இன்ஸ்பெக்டர் தேவரையா வீட்டுல. அந்த ஆளுக்கு இதுதான் சொந்த ஊரா? ஆமாங்க. அப்போ அவருடைய பொண்ணத்தான் உங்க தம்பி கட்டுறீங்களா? இல்லைங்க, அவர் மனைவி குழந்தைங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கார் விபத்துல செத்து போயிட்டாங்க. பாவம். அவருக்கு வேண்டப்பட்ட குடும்பத்தெல்லாம் பொண்ணு எடுக்கிறேன். வாரேன். நல்லதுங்க. இதே மாதிரி நிச்சயதார்த்தம் ஒண்ணுக்கு போன மாசம் கிள்ளியூருக்கு போயிருந்தேன். அந்த மாப்பிள்ளைக்கு 4 கை. சும்மா கதை விடாதீங்க. அது எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு 4 கை இருக்க முடியும்? ஒத்த விட்டுக்காரர உதவாங்க வேணி. நான் பார்த்ததுனால தானே சொல்றேன். நீங்க சொல்றத பார்த்தா மாப்பிள்ளை என்ன மகாவிஷ்ணுவா? மனுஷன் தாயா. நான் பார்த்தத கரெக்டா சொல்றேன். வலக்கை, இடக்கை, வழுக்கை, பொக்கை. அடடே. குட் மார்னிங் சார். ஷூவை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அதை வெளியே தான் போடணும். அது ஏன் இஷ்டம். நான் அப்படித்தான் வருவேன். தெரியாம செஞ்சா தவறு, தெரிஞ்சே செஞ்சா திமிரு. மண்டிச்சுக்குங்க சார். என்ன மிஸ்டர் ரங்கன், அங்கேயே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. வணக்கம். சாரு புது இன்ஸ்பெக்டரா? ஆமாங்க. ஐயா சந்தனம். நல்லா இருமா. உள்ள கூட்டிட்டு போங்கக்கா. டேய், உன்னை தானே தேடிட்டு இருந்தேன். நீ பண்ண காரியத்துக்கு உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க விட மாட்டேன். வாடா. நீ வாடா ராஸ்கல். போடா. ஏய். யார் தான் போலீஸ்? போலீஸா? அப்பா, இவனை பிடிக்கா. டேய், 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 டேய். வணக்கம் சார். என்னடா இங்க கலாட்டா? சார், இந்த ரவுடி பையன் நான் வீட்டுல இல்லாதப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட தகாத முறையில் நடந்துக்க பார்த்திருக்கான் சார். உங்களுக்கெல்லாம் என்ன இங்க வேடிக்கையா காட்டிட்டு இருக்காங்க? விசாரிக்கிறேன்ல, போங்கடா. ஏய் கண்ணாடி, கெட் அவுட். போங்க. பேர் என்னடா? சேகர். எங்க வேலை செய்யற? செக்ரட்டேரியட்ல சார். நம்ம வியாபாரமே வெட்டொன்னு துண்டு 2 தான். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இவன் உன் பொண்டாட்டிய கெடுத்தானா, கெடுக்க நினைச்சானா? கெடுக்க நினைச்சுதான் சார் வீட்டுக்குள்ள வந்தான். அதுக்குள்ள அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தோடனே தப்பிச்சு ஓடிட்டான் சார். அப்போ இவன் உன் பொண்டாட்டிய கெடுக்கல இல்லையா?
இவன் பொண்டாட்டிய கெடுக்க நினைச்சாங்கிறது எப்பறம் நிரூபிப்ப? நீங்க பேசுறது உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? டேய், மரியாதையா போயிடு. எட்டி உதச்சனா பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு 8 நாள் ஆகும். போடா. சார், நீங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற தைரியத்துல தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சார் கொடுமை இது? வேலையே பயிர மேலாமா? என்ன கேட்ட? வேலையே பயிர மேலாமான்னு கேட்டேன். ஆடு மட்டும் தான் மேயணும்னு எந்த சட்டத்துல எழுதி இருக்கு? முடிஞ்சா வேலையும் மேயலாம். பலான கொழுப்பு தானே. மான் கொழுப்பு சார். நேத்து என்ன நீ எதிர்த்து பேசிட்டு போனதுல இருந்தே நான் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். என்னை எதுக்குறவன் ஆம்பளையா இருந்தா அடிச்சு நொறுக்கிடுவேன். பொம்பளையா இருக்க என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அப்படி பார்க்காதமா, தப்பு. இது பார், நம்ம வியாபாரமே வெட்டு 1 துண்டு 2. நீ என்ன பண்ற, இன்னைக்கு என் கூட ரூம்ல வந்து தங்கிட்டு நாளைக்கு காலையில போ. யாருமா நீ? நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரூமுக்கு வாணி இழுத்துட்டு வராரு சார். சார் இவன் வந்து மிஸ்டர் ரங்கன், ஏற்கனவே உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நேர்லயும் பார்த்தாச்சு. பட் சார் டோன்ட் டாக். சாரிமா, அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். நீ போ. தேங்க்யூ சார். உங்களை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ண போறேன். ஆபீஸ்ல வந்து பாருங்க. அடுத்த மாசம் 10ஆம் தேதி நல்ல நாள். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படியே செஞ்சிருவோம். ஏய் மிளகா, என்னது நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான்? ஐயா, நீ என்ன மைனரா? நான் மேஜர் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. என்ன சொன்ன? என்னடா ஒரே கலர் லுங்கி ஜுப்பா? ஏங்க போடக்கூடாதா? எவன் எதை வேணாலும் போடலாம். ஆ. ஆனா என்ன எதிர்த்தவன் எதையுமே போடக்கூடாது. இவரை எப்ப எதிர்த்து பேசணும்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு ஷூவோட வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னிய, மறந்துட்டியா? இனிமே இந்த செட்டப்போட உன்னை ஊருக்குள்ள பார்த்த தொலைச்சிருவேன். போடா. ஏயா, உங்க இன்ஸ்பெக்டர் போன ஜென்மத்துல யானையா பிறந்தாரா? தந்தை ஒண்ணுதான் இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படியே ஞாபகம் வச்சிருக்காருயா. இவர் போற போக்க பார்த்தா இந்த ஊர்ல எல்லாருமே கோமணம் கைமாத்தான் அலையணும் போல இருக்கு. நீ எதுக்கும் கோமணத்தை தயார் பண்ணிக்க. ஏ மிளகா, இந்த 248 பத்தி உனக்கு சரியா தெரியாது. 248 நம்பரை பாரு, பார் சோப்பு மாதிரி. என் தங்கச்சி கல்யாணம், நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா வந்துடுறேன். அந்த ஆளுக்கு பத்திரிக்கை கொடுக்க வேணாம். நீங்க கல்யாணம்னு சொன்னாலே போதும். 3 நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல வந்து நிப்பாரு. வடை பாயசம்லாம் உண்டுல? வடை நான் ஏட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், ஆமா ஏட்டையா, உங்க கல்யாணம் எப்போ? அதை ஏன் கேக்குற? என்ன கட்டிக்க சொல்லி 2 பேரும் தொந்தரவுன்னாலும் தொந்தரவு, ஏகப்பட்ட தொந்தரவு. உங்களை 2 பேர் தொல்லை கொடுக்குறாங்களா? உங்க வீட்டு தொல்லையா எங்க வீட்டு தொல்லையா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா போதும், கெட்டிக்க கெட்டிக்கன்னு கெஞ்சுறாங்க. இந்த பர்சனாலிட்டிக்கு கட்டிக்க சொல்லி 2 பேரும் கெஞ்சுறாங்களா? ஐயோ கடவுளே, இது அடுக்குமா? நானும் இந்த உலகத்துல தானே இருக்கேன். எஸ் சார், உங்களை கட்டிக்க சொல்லி கெஞ்சுற அந்த 2 பேரும் யாரு சார்? ஒண்ணு எங்க அப்பா, இன்னொன்னு எங்க அம்மா. ஏய், ஏன் துப்புன? வணக்கம் சார். யார் ராணி? மீச கருப்பையானா இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியுங்க. வாடா. ஏண்டா ஏன் முன்னாடியே மீசையில கை வச்சு பேசுறியா? முதல்ல போய் அதை சிரைச்சுது. அடுத்த தடவை உன்னை மீசையோட பார்த்த மூஞ்சியே பஞ்சர் ஆயிடும். வணக்கம் யாரு சார். அவன்? இங்க எதுக்கு வந்தா? பத்திரிக்கை கொடுக்க வந்தாரு. பண்ணையார் வீட்டுல வேலை செய்யறாரு. எந்த பண்ணையாரு? நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தீங்களே, அந்த ராஜாவோட அண்ணன் தாங்க பண்ணையாரு. ஓ, அந்த ஆளா? ஏயா, பண்ணையாருங்கிற அந்த ஆளுக்கு விவஸ்தையே இல்லையா? ஏன் சார்?
பின்ன என்னையா ஒரு டீ கடைக்காரி குடும்பத்தோட சம்பந்தம் வச்சிருக்கான்? முதல்ல எதிர்த்தாரு. பழைய இன்ஸ்பெக்டர் தேவரையா தான் சமாதானம் செஞ்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. பழைய இன்ஸ்பெக்டர் என்ன இந்த ஊர்ல கல்யாண புரோக்கரா? இன்ஸ்பெக்டர் தாங்க, ரொம்ப தங்கமானவரு. அவராலதான் வள்ளிக்கு பெரிய இடத்துல வாழ்க்கை கிடைக்க போகுது. என்ன இப்படி பாக்குறீங்க? அப்படியே மல்கோவ மாம்பழத்தை கடிக்கிற மாதிரி உன்னை கடிச்சு தின்றலாமான்னு பாக்குறேன். ஏன் வள்ளி, இந்த மாதிரி வாயு வயிறுமாவும் உன்னை நான் எப்ப பார்க்க போறேன்? இப்ப அதுக்கு என்ன அவசரம்? ஆம்பளையா பிறந்துட்டு அவசரப்படாம இருக்க முடியுமா? அதுக்காக பொம்பளையா பிறந்து அவசரப்படணுமா? என்னங்க காலம் காலமா பொம்பளைங்க கர்ப்பத்தை சுமந்துகிட்டு கஷ்டப்படுறாங்களே, கடவுள் ஒரு மாறுதலா பண்ணலாமே. எப்படி? எப்படி இருக்கு? பயங்கரமான கற்பனை. ச்சே. சங்கீத பூமழையே என் சந்தேகம் தீரலியே, ஒரு நோயால் என்று மனம் வாடி நின்றே, மருந்தும் நீதானே நோயை தீர்க்க நீவா, மருந்தும் நீதானே நோயை தீர்க்க நீவா. சங்கீத பூமழையே உன் சந்தேகம் தீரலியா, கெட்டி மேளம் கொட்டி ஒரு தாலி கட்டு, விருந்தும் நானாவே நோயை தீர்க்கும் மருந்தாவே, விருந்தும் நானாவே நோயை தீர்க்கும் மருந்தாவே. சங்கீத பூமழையே என் சந்தேகம் தீரலியே. மார்கழி பனியினிலே நல்லதோர் மோகம் கூடுதடி, மாந்தளிர் மேனி தொட்டால் அது தானாக ஓடுதடி. பாவை என்றால் ஒரு வேலி உண்டு, அதை தாண்டாதே ஆசையினால். பூமாலையை நீ சூடும் அன்று சுகம் தேனாக தேடி வரும். காத்திருந்து காத்திருந்து கண்கள் ரெண்டும் பூத்ததும் என்ன, ஆகாது ஆகாது வேகம் கூடாது. சங்கீத பூமழையே என் சந்தேகம் தீரலியே.
சங்கீத பூமழையே உன் சந்தேகம் தீரலியா கெட்டி மேளம் கொட்டி ஒரு தாலி கட்டு விருந்தும் நானாவே நோயை தீர்க்கும் மருந்தாவே விருந்தும் நானாவே நோயை தீர்க்கும் மருந்தாவே சங்கீத பூமழையே என் சந்தேகம் தீரலியே. ஏய், ஒரு தீபிடி கொடுறா. ஐயா மணி என்னாச்சுங்க? என்ன கேட்ட மணி என்னாச்சுன்னு கேட்டேன். வாடங்க. ஏண்டா இன்ஸ்பெக்டர் கிட்டே டைம் கேட்கற அளவுக்கு வந்துட்டீங்களா? அவரே வயித்து வலியில துடிச்சிட்டு இருக்காரு. பஸ்ஸுக்கு போறதுக்கு மணி கேட்டா அது ஒரு தப்பா? இப்படி மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? ஏய், உன் புருஷன் உனக்கு ஒஸ்தியா இருக்கலாம், எனக்கு என்னடி? இத பாருங்க, அடிபடின்னு பேசினா அப்புறம் நானும் டாப்பட்டு பேசுவேன். என்னடி சொன்ன? நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டே தான் வந்தேன். ஒரு பாவம் அறியாத அப்பாவி ஜனங்களை அடிக்கிறது நியாயமும் இல்ல, நாகரிகமும் இல்ல. பேண்ட் சட்டை போட்டா நியாயம் பேசிடுவீங்க. வேட்டி கட்டினவங்க கூட நியாயத்தை பேசத்தான் சார் செய்வான். ஓஹோ, நீங்க போங்கம்மா, பஸ்ஸுக்கு டைம் ஆயிட போகுது. ஏய், தொப்பி எடுத்து கொடுத்துட்டு போடா. அம்மா அடுத்தவங்க பிரச்சனையில வந்து தலையிட்டு போறியா? கூடிய சீக்கிரமே நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுடா. அது இப்ப உனக்கு தெரியாது, அப்பவா வச்சுக்கிறேன். சார், எங்க சொந்த ஊர் சோலையூர் கிராமம். சொல்லுங்க. எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ரங்கன் ரொம்ப மோசமா நடந்துக்கிறார் சார். ஜனங்க ரோட்ல நடக்கவே பயப்படுறாங்க. எந்த நேரத்துல யாருக்கு ஆபத்து வரும்னு தெரிய மாட்டேங்குது. யாராவது நியாயத்தை கேட்டா கூட உடனே அவங்க மேல பொய் கேச போட்டு உள்ள தள்ளி உதைக்கிறாரு. அவரோட அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு சார். இந்த புகார் மனுவுல எல்லாத்தையும் விவரமா எழுதி ஊர் ஜனங்க கையெழுத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்தாங்க. டோன்ட் வரி, உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். தேங்க்யூ சார். என்னையா, என்ன விஷயம்? உங்களை உடனே வர சொல்லி டிஐஜி ஆபீஸ்ல தகவல் வந்திருக்கு சார். இந்தாங்க உங்க மேல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். படிச்சு பாருங்க. அபாண்டமா என் மேல பழி சுமத்துறாங்க சார். நான் கண்டிப்பா நடக்கிறது அவங்க யாருக்கும் பிடிக்கல சார். அதுலயும் அந்த வள்ளி ஒரு மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவ சார். ஒழுங்கா கடமையை செய்யறவங்களுக்கு கெட்ட பேர் வருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் சார். ஊரே சேர்ந்து புகார் கொடுக்கறாங்கன்னா அது உண்மை இல்லாம இருக்காது. இனிமே புகார் வந்துச்சு, நான் சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். பி கேர்ஃபுல். யூ கேன் கோ. என்ன சார் எழுதுறீங்க? திருக்குறள் எழுதுறேன். அதான் ஏற்கனவே திருவள்ளுவர் எழுதிட்டாரே. யோ, சரி. தீப்பெட்டி இருக்கா? இருக்கு. குடு குடு. கடையில இருக்குன்னு சொன்னேன். யாரே நீ? இன்ஸ்பெக்டர் ரங்கனுக்கு ரொம்ப வேண்டியவன். வீடு எங்க இருக்கு? தெருவுல தான் இருக்கும். அடுத்த தமாஷை இதே தெருவுல கடைசில இருக்குன்னு சொல்ல வந்தேன். பாத்துட்டு வர்றேன். ஏயா, அந்த குரங்க தேடி இந்த கொரிலா வந்திருக்கே, எதுக்கு? உன்ன மாதிரி ஒரு ரவுடியை இந்த இன்ஸ்பெக்டர் வர சொல்றான்னா அதுக்கு காரணம் இருக்குடா. வள்ளின்னு ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கா. அவளை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு ஏற்கனவே நான் எரிஞ்சுகிட்டு இருக்கேன். அதுல என்னைய வேற ஊத்திட்டாளா? டிஐஜியை போய் பார்த்திருக்கா. எப்படி பல்லான கொழுப்பு தானே. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா புடிச்சு உள்ள தள்ளுற மாதிரி ஏதாவது பண்ற. சதி செய்யற விஷயத்துல சகுனியே எனக்கு சிஷ்யங்க. அப்படி பண்ணலன்னா உன்னை பிச்சிடுவேன், பிச்சு. அலமேலு, என்ன கருப்பாயக்கா? அலமேலு, படிச்ச கஞ்சி இருந்தா கொஞ்சம் குடுமா. எதுக்கு? இந்த பிள்ளைங்க வயிறு நிறைஞ்சு 2 நாள் ஆகுதுமா. பிள்ளைங்களும் நீங்களும் இட்லி சாப்பிட்டு போங்க. என்கிட்ட இப்ப காசு இல்லம்மா. நான் உங்ககிட்ட காசு கேட்டேனா? போங்க, உட்காருங்க. அலமேலு, ஒரு டீ குடுமா. எவ்வளவு ஆச்சு? 160.
இந்தாமா. அக்கா சாப்பிடாம இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? டீச்சர் வீட்டுக்கு. சரி உட்காருங்க சாப்பிடலாம். யாரா நீ? அலமேலு, இங்க வா. ஏய் அலமேலு, சாம்பார்ல விஷம் கலந்துருக்கு, யாருக்கும் ஊத்தாத. போடா. இவனை உள்ள தள்ளுங்க சார். ஏன் என்ன செஞ்சா? அலமேலு டீ கடையில 10 பேர் சாப்பிடுற சாப்பாட்டுல பள்ளி போட்டான் சார். நான் மட்டும் தடுக்காம இருந்திருந்தா எத்தனை பேர் செத்துருப்பாங்க தெரியுமா? ஏன்டா அந்த வேலையை செஞ்சா? கேக்குறல்ல, பதில் சொல்றா. நான் வெளியூர்காரன், டீ கடை நடத்தலான்னு இங்க வந்தேன். அந்த கடையில தான் வியாபாரம் நல்லா நடக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த கடையை கெடுத்தா தான் நான் பொழைக்கலான்னு இந்த தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுங்கய்யா. பிளாடி ஃபூல். என்னடா நினைச்சிட்டு இருக்க? யாராவது செத்து இருந்தா என்னடா இருக்கும்? இனிமே இந்த மாதிரி தப்பு செய்வியா? செய்ய மாட்டேன் சார். சாரி போ. என்ன சார் இது? பல பேர் உயிருக்கு உல வைக்க பார்த்திருக்கான். ரொம்ப அசால்ட்டா போன்ட்டீங்க. இந்த மாதிரி ரவுடி எல்லாம் சும்மா விடக்கூடாது சார். அவன் ரவுடினா நீ யாரு மேன்? நீ ஒரு காலத்துல ரவுடி தானடா. கடை கடையா கத்திய காட்டி மாமூல் வாங்கின கேடி தானே. லுங்கிய மாத்தி வேஷ்டி கட்டிட்டா புத்தர் ஆயிட்டதான் நினைப்பா. பாருக்கி ராஸ்கல். உன்னையே அந்த இன்ஸ்பெக்டர் மன்னிச்சு விட்டுருக்கானா? நான் இவனை மன்னிக்க கூடாதா? பாவம் பொழப்புக்காக ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானா இவன் திருந்ததுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? பெரிய யோகிய மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டான். என்னடா பார்வை? போய்கிட்டே இரு.